வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். வாழ்க வளம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சுக்கமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்வின் தொடக்கமாக தவம் பேராசிரியை சுப்புலட்சுமி அவர்கள். வாழ்க வளம். சுப்புலட்சுமி, தவம் நடத்துங்கம்மா. சுப்புலட்சுமி. இது வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா சார்? வாழ்க வளமுடன். கேக்குமா? கேக்கு. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க. கேட்கல டீச்சர். சுப்புலட்சுமி ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுமா? டிஸ்டர்ப் ஆகுது. ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுமா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி பேச கொஞ்ச நேரம் அந்த பாட்டு. ஆதி எனும் பரம்பொருள் இப்ப கரெக்டா இருக்கா சார்? சரி, இப்ப கரெக்டா இருக்கு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் பேராற்றல் உடலில் உயிரிலை அருட்பேரா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும்
ஏதோ கட் ஆகுது. டீச்சர் பால் போடுங்க. சொல்லுங்க டீச்சர். இல்ல சவுண்டு கேட்கல. விட்டு விட்டு வருது. ஹேர் போன் மாட்டீங்கன்னா ஹேர் போனை எடுத்து பேசுமா? ஹேர் போன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஹேர் போன் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். இது எடுத்துட்டேன் சார். அந்த ஹேர் போன் எடுத்துட்டு நீங்க அதை அப்படியே எடுத்துறவா? பேசுங்க. ஆமா ஆமா அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு மைக் எடுத்துட்டேன். போனை வாயில வச்சுட்டு பேசுங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். இப்ப நல்லா இருக்குமா? இப்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு வணக்கம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க. இட தூய்மையில இருந்து சொல்லவா சார்? அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கத்துல ஆரம்பிங்க. அன்னைக்கு வணக்கம். சரிங்க சார். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசாம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகின. துரியம் தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள்,
நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். பொது வாழ்த்து. உலக மக்கள் அனைவரும் மன அமைதி, உடல் நலம், பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று இயல்பான வாழ்க்கை வாழ அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். மக்களின் நலனுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுபேஷ், இப்ப நல்லா கேட்டுச்சுமா? நல்லா சரிங்க சார். வாழ்க வளமுடன். அந்த பாலசுப்ரமணியம் சொன்ன அந்த இயர்போன் தான் ப்ராப்ளம். இயர்போன் தான் ப்ராப்ளம். சரிங்க சார், மாத்திரேன் சார். வாழ்த்துக்கள். தாவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் சுப்ரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நம்முடைய அமர்விலே நமக்கு சிந்தனை திங்கட்கிழமை வேதாத்திரி விழுதுகள் என்ற பிரிவிலே பல்வேறு சிந்தனைகளை வழங்கக்கூடிய சென்னை சேர்ந்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய விருந்தினர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அதே போல இன்றைய இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் அன்பர்களையும் சான்றோர் பெருமக்களையும் விருந்தினர் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஆரம்பிக்கலாங்க ஐயா, ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகுக்கு வந்தான். வந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை திறம்பட வாழ்ந்து முடித்து கொண்டு தன்னுடைய பதிவுகளை எல்லாம் கழித்துவிட்டு இறைநிலையோடு இணைந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நிறைவேறுகிறதா அல்லது அது நிறைவேறுவதற்கு இவனுடைய காலங்காலமாக இவன் பழகி வந்த சமயங்களும் மதங்களும் அதற்குரிய பாதைகளை வகுத்ததா அல்லது அதை கடந்து குருமார்களுடைய தொடர்பின் மூலமாக யோகம் அவர்களை அந்த வழிக்கு இட்டு செல்லுகிறதா என்பதெல்லாம் பல்வேறு குழப்பங்களை கேட்கலையா ஐயா? கேக்குதா? கேக்குதா ஐயா? கொஞ்சம் கூட்டலாமா? வாழ்க வளமுடன். இப்ப நல்லா இருக்கு. இப்ப வந்துருச்சு. கொஞ்சம் குறையா இருந்துச்சு, இப்ப சரியா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். மனிதன் அப்ப மனிதனாக வாழ வேண்டும். வாழ்வதற்கான வழிமுறைகளை தான் நம்முடைய சமூகம் மதங்களாகவும் சமயங்களாகவும் வகுத்து வந்தது. அதிலிருந்து காலம் செல்ல செல்ல அது முழுமைத்தன்மையை எட்டவில்லை என்கிற பொழுது அதிலிருந்து மகான்களும் மகரிஷிகளும்
யோக வழிகளை பின்பற்றி வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டார்கள். மகரிஷி ஒரு கவியிலே சொல்லுவாங்க, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பு நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய பதிவுகளை எல்லாம் கழிக்கணும், திருத்தம் செய்யணும். அதுக்கு விழிப்பு நிலையோட இருப்பதற்கு தான் நாம தவம் செய்கின்றோம். அதோடு மட்டுமில்லாம தூய வினைகளை தேர்ந்தாற்றி மீண்டும் பதிவுகள் வராம இருப்பது போன்ற வினைகளை தேர்ந்தாற்றி துன்பங்களை களைந்து அதற்குரிய தொழில்களையே கடமையாக கொண்டு மாயம் என்னும் மறைபொருள் பற்றிய அறிவை பெற்று மற்ற உயிர்களுக்கும் துன்பம் நீக்கி அல்லது துன்பம் கொடுக்காம நியாயமான இன்பத்தை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு நிறைவான வாழ்வுதான் யோக வாழ்வுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய முற்காலத்திலே ஏன் இத சமயங்களும் அதைத்தான் சொல்லிச்சு, எல்லோரும் சமமாக இருக்கணும், இறைநிலை அனைத்துமாக இருப்பதும் அதுவே மனிதனாக இருப்பதும் மனிதனிடம் உள்ள கருத்து பிணக்குகளும் பகவை உணர்வுகளும் விலங்கின தொடர்பாக வருவதை உணர்ந்து கொண்ட மனிதன் உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். எனவே எல்லோரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக தான் அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நெறியை உருவாக்குவதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சமய சார்ந்த நெறிகளை உருவாக்கினாங்க. ஆனால் அந்த நெறிகள் மனிதர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் மனிதர்கள் வாழ்வில் நிகழ்ந்து விடுகிறது. அப்படி மனிதர்களுடைய தேடல்ல மனிதன் கடைசியாக கண்டது இந்த இறைவெளிதான் தெய்வம்னு தெரிந்து கொண்டான். அது அரூபமானது என்பதையும் தெரிந்து கொண்டான். அது இந்த இறைவெளி முழுவதும் இறைந்து கிடக்கிறது என்பதையும், அதிலிருந்துதான் பருவுருவங்கள் தோன்றி அதிலேயே மிதந்து கொண்டிருக்கிறது என்பதையும், அதனுடைய பரிணாமத்துலதான் மனிதனாக வந்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டான். அந்த அடிப்படையில தான் அதை உணர்ந்தவர்கள் தான் மனிதர்கள் வாழ்வதற்கான நெறிகளை வகுத்தார்கள். அந்த நெறிகள் தான் பிற்காலத்துல தத்துவ ஞானமாக அறியப்படுகிறது. அப்படி ஒவ்வொருவரும் ஒற்றும் உதவியோடு வாழ்வதற்கு உருவாக்கப்பட்ட மதங்கள் அதை உருவாக்கினதான்னு கேட்டா அல்லது சமயங்கள் அதை உருவாக்கியதான்னு கேட்டா உருவாக்கல. அதை கடவுளை பற்றிய கருத்துக்களும் ஆங்காங்கே வாழ்ந்தவர்களிடம் சற்று வேறுபடுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையில சில குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் வித்தியாசப்பட்டது. அந்த மரபுகளை மற்றவர்களோடு இவர்கள் இணைகின்ற பொழுது அடுத்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கியது. அதன் விளைவாக பல இடங்கள்ல பல வழிகளில
மத சண்டைகளும், அதனால மனிதனுக்கிட்ட பல்வேறு துன்பங்களும் ஆரம்பித்து கொண்டது. அதனால வந்த நோக்கம் பதிவுகளை கழித்தல், அத நீக்குவதற்கு பதிலாக மனிதன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய கருமையத்தை களங்கப்படுத்தி கொண்டே வந்தான். அப்படி களங்கப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு தான் மதங்கள்ல பாவ புண்ணியங்களை சேர்த்தார்கள். தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பாவமாகவும், நன்மை தரக்கூடிய செயல்களை புண்ணியமாகவும் சேர்த்து பல்வேறு கதைகளை இணைத்து மனிதர்களை அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் நல்வழிப்படுத்த முயன்றார்கள். பல்வேறு வழிமுறைகளை ஆனால் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவற்றின் மூலமாக மனித வாழ்வை நெறிப்படுத்த முடிந்ததான்னு கேட்டா இல்லை என்றே பதில் வருகிறது. அப்ப இறை உணர்வையும் அறநெறியையும் ஊட்டி வளர்த்த சமயங்கள் அந்த உயர்ந்த நெறியை எட்டுவதற்கு தவறின. இதுவரையிலையும் தோன்றிய எல்லா மதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இறை வழிபாடும் அறநெறியும் தான் போதனைகளாக உள்ளது. காலத்தாலும் இடத்தாலும் மொழியாலோ மத போதனைகளிலோ சாதனைகளிலோ சில மாற்றங்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்தோம்னா இந்த ரெண்டு தான் எல்லா மதங்கள்லயும் நிற்கும். இறையுணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும். இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வாம். குறையுணர்ந்து பல வினைகள் பதிவு நீக்கும். குலம் விளங்கும் இருமைக்கும் இனியதாகும்னு மகரிஷி மாக்கோலத்தில் எழுதுவாங்க. விளங்கின நிலையிலிருந்து உயர்ந்த மனிதன் மனித நிலையிலிருந்தும் உயர்ந்து தேவனாக வேண்டும், அல்லது மனிதனாக வேண்டும். மனிதன் என்று ஒருவன் வருவான் என்று சூப்பர்மேன் நம்முடைய மகான் அரவிந்தர் அவர்கள் குறிப்பிடுவாங்க. மனிதனை மனிதனாக்கத்தான் மதங்கள் தோன்றின. ஆனால் எம்மதமும் இந்நோக்கத்தில் வெற்றி பெறவில்லை. அதற்கான காரணங்களையும் மனித சமூகம் அறிந்ததில்லை. இன்றைக்கும் பல சமயங்களையும் அவற்றை பின்பற்றுகிறவர்களையும் பார்க்கிறோம். பெரும்பாலான சமயங்கள் தொன்று தொட்டு பழமையான பழக்க வழக்கங்களிலும் வழி வந்த மரபுகளிலும் தான் தோய்ந்து ஊறியுள்ளன. ஒவ்வொரு சமயமும் அதனை பின்பற்றவர்களுக்கும் சரியான பாதையில் செல்லுகிறார்களா என்பதை எவ்வாறு மதிப்பீடு செய்து பார்க்கிறது என்று தெரியாது. அதனால்தான் மகரிஷி எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் தருமெனில் தவிர்ப்போம். காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் எல்லா இடத்திலும் வேணும். அன்னைக்கு ஒரு காலத்துல சரியென மேற்கொள்ளப்பட்டது இன்றைக்கு துன்பமாக மாறி இருக்குமானா அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் வேண்டும். அது பெரும்பாலும் இந்த சமயங்கள்லயோ மதங்கள்லயோ அதை செய்வது இயலாத காரியம். அதனால்தான் அந்தந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொருவர் தோன்றுகிற பொழுது அவர்கள் பெயர்ல தனி மதங்களை வகுத்து கொண்டதை பார்க்கிறோம். தனி மனிதன் தனது எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டா 6 தீய குணங்களும் எழாது. ஆய்ந்து வரும்
பழி செயல்களும் விழியாது, இரக்கம் இல்லாம பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற வன்முறைகளும் நிகழாது, ஏழ்மை, பிறர் பொருள் பறித்தல், பெண்களை வருந்து விடல் போன்ற கொடுமைகளின்றி உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ இயலும். அத்தகைய வாழ்க்கை நெறியில வாழ்பவர்களே உண்மையான சமயத்தை கடைபிடிப்பவர்கள். சுத்த வெளியே தெய்வம், காந்த ஆற்றலே மனிதர்களையும் இறைநிலையையும் இணைக்கின்ற வேதம் என்ற நிலையில் எத்தகைய உயிர்களுக்கும் துன்பம் அளிக்காமல் இன்பத்தையே அளித்து இறையுணர்வில் அறமாற்றி வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வுதான் சமய வாழ்வு. இதைத்தான் மகரிஷி நமக்கு உலக பொது அருள்நெறி சமய வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய சடங்குகளையும் பொருட்செலவையும் கருத்துல கொண்டு அந்த காலத்துல வாழ்ந்த மகான்கள் சுத்தவெளியை நோக்கி தவம் இருக்க தொடங்கினாங்க. அதன் விளைவாக பல்வேறு யோக முறைகள் நம்முடைய தேசத்துல தொடங்கியது. இதுல பக்தி யோகமும் உண்டு, கர்மயோகமும் உண்டு, ராஜயோகமும் உண்டு, ஞான யோகமும் உண்டு. நம்முடைய தென்னகத்துல பக்தி யோகத்துல ஆழ்வார்களும் நாயர்மார்களும் திளைத்து போயிருந்தாங்க. அப்படியே உருக உருக பாடினாங்க. நெக்குருக வேண்டி வேண்டி அப்படியே தன்னை டோட்டலா அதுக்காகவே அர்ப்பணித்தாங்க. நம்முடைய பகுதியில பக்தி யோகத்தை வளர்க்கிறதுல இவங்க 2 பேரும் செய்த பணி அளவிடற்கரியது. எத்தனையோ கவிகள் அந்த பக்திக்குள்ளே ஞானத்தை புதைத்து வைத்து எழுதப்பட்ட கோடான கோடி கவிகள் உண்டு. ஒரு கவியும் நாம் ஆழமாக எடுத்து படிக்கின்ற பொழுது ஒருத்தருடைய பாடல்களுக்குள்ளேயும் அது தேசத்தை நோக்கி எழுதப்பட்டிருந்தாலும், மனிதர்களை நோக்கி எழுதப்பட்டிருந்தாலும், இலக்கிய நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் அதற்குள் இறை தத்துவத்தை ஒரிந்து எழுதப்பட்டவைகளாகவே இருக்கும். கதைகளை சொல்லுகின்ற பொழுது கூட கர்ம வினைகளை உட்புகுத்தி நீதி நெறிகளை முன்னிறுத்தி அதிலிருந்து இந்த மனிதன் விடுபட்டு இறைநிலையை அடைவதற்குரிய வழிமுறைகளாகவே கதைகள் கூட செல்லப்பட்டது. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் நம்முடைய பக்தி மார்க்கத்தை அதோடு கூடி பல்வேறு யோக மார்க்கங்களையும் வளர்ப்பதற்கும் அறநெறியோடு கூடிய இறை உணர்வை வளர்ப்பதற்காகவும் தோன்றிய காப்பியங்களாக நமக்கு காட்சி தருகிறது. இதுல சொல்லப்படாத நீதிகளோ நியாயங்களோ வாழ்க்கை முறைகளோ யோக வழிமுறைகளோ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே பொதிந்து காணப்படுகிறது. இது பக்திக்கு இப்படி எத்தனையோ இலக்கியங்கள் நம்ம நாட்டுல தோன்றி இருக்கிறது. ஒன்னொன்னும் படிக்க படிக்க அத்தனை ஆழமான கருத்துக்களை அதற்குள் வைத்திருக்கிறது. அத்தனையும் மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து மீண்டும் அவன் இறைநிலையோடு இணைவதற்கான மார்க்கங்களையே போதிக்கிறது. கர்மயோகம் இன்னும் உயர்ந்தபடி, கர்மயோகினாலே நம்மை சுற்றி பல பேர் கர்மயோகப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இத நாம புரிந்து கொள்வது ரொம்ப கடினம்.
நம்ம வீடுகள்ல, குடும்பங்கள்ல, நாட்டுல இந்த கர்மயோகி மட்டும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், நம்ம நாடுகள்ல, நம்ம வீடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், அப்படி சர்வசாதாரணமாக 90-100 வயசு வாழ்ந்திருப்பாங்க. எப்படி அவங்களால 100 வயசு வாழ முடியுது? நாமெல்லாம் யோகம் கத்துக்கிட்டாதானே 100 வயசு வாழ முடியும். 100 வயசு யோகம் கத்துக்கிட்டவங்க கூட வாழ முடியலையே. ஆனா அவங்களுக்கு எப்படி 100 வயசு வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, அப்படியே நீங்க கொஞ்சம் அவங்கள மனசுல யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்கதான் உண்மையான கர்மயோகிகள். கர்மயோகம் என்ன சொல்லுது? கடமை அறம், விளைவை பற்றி கவலைப்படாத, செயலை செய், விளைவு இறைவனுடையதுன்னு சொல்லுவோம். நம்முடைய தாத்தா இவங்க எல்லாருமே விவசாயிங்க தான். அவங்களுக்கு காலையில எழுந்த உடனே கழனிக்கு போகணும். அந்த கழனி வேலைகளை எல்லாம் யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. முடிச்ச போது இறைவெளியை நோக்கி அல்லது இயற்கையை நோக்கி வேண்டுவாங்க. இன்னைக்கு போதுமான மழை இல்ல மழை பெய்யணும், பயிர் நல்லா விளையணும், இப்படி அவ்வளவுதான், அதோட முடிச்சுப்பாங்க. மீண்டும் வந்து அமைதியா இருப்பாங்க. அதை பற்றிய சிந்தனையோ வேற எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அன்றாட வேலைகளை, மாடு வளர்ப்பாங்க, அப்படியே அவங்க அந்த பணியை அப்படியே நிறைவாக செய்து கொண்டிருப்பாங்க. மாலை வேளையில தூங்க போகிற போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே குளிச்சுட்டு மாலை வான உடனே அப்படியே நெத்தியில ஒரு திருநீர் எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு படத்துக்கிட்ட நின்று அப்படியே பிரார்த்திப்பாங்க. மீண்டும் அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு போயிருவாங்க. நைட்ல தூங்க போகிற போது ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும், அப்பா தெய்வமே இன்னைக்கு வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டேன், நீதான் எனக்கு துணையா இருக்கணும்னு படுத்துப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நாளைக்கு காலையில எனக்கு இது வேணும் அது வேணும், இல்ல இன்னைக்கு எனக்கு இது இல்ல, அந்த பேச்சே இருக்காது. அவங்க கடமையே செய்வாங்க, கச்சிதமா படுத்துப்பாங்க. அதே போல காலையில எழுந்த உடனே பல்லு விளக்குன உடனே அந்த சாமி படத்துக்கிட்ட பின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க, இன்னைக்கு என்னுடைய பணிகள் எல்லாம் சிறப்பா நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க கடமையை கரெக்டா செய்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல, மன அழுத்தம் இல்ல, கிடைக்கிறத இறைவன் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்வாங்க. கொடுக்கலன்னா நாம் ஏதோ தப்பு செய்திருக்கிறோம், அதனால இறைவன் இந்த வருஷம் கொடுக்கலன்னு அதையும் நிறைவாக அக்செப்ட் பண்ணி கொள்வாங்க. இப்படி நிறைந்த மனதோட வாழ்ந்தவர்கள் கர்மயோகிகள். அதனாலதான் நான் சொல்லுவேன், நம்மை விட சிறந்த யோகசாலிகள் அவங்கதான். அதனாலதான் அவங்க வாழ்வு மகிழ்ச்சியுடையவதாகவும் மனநிறைவுடையதாகவும் இருந்தது. யாருமே அவங்கள்ட்ட எதுவுமே எந்த பரபரப்பையுமே பார்க்க முடியாது. அத்தனை சாதுக்களை போல கடமை ஒன்றே கருத்தாக கொண்டு வாழ்ந்து எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. கடைசியில கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தோலெல்லாம் வற்றி சுருங்கி போனா கூட தன்னுடைய பணிய அடுத்தவங்க செய்யறத விரும்ப மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு தெரிந்த ஒரு ஆயா இருந்தது. அது 110 வயசுல கூட அடுத்தவங்க சமைச்சு கொடுக்கறத சாப்பிட மாட்டாங்க. அவங்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்த்தேன். இவ்வளவு அற்புதம். அவங்களதான் நாம கர்மயோகின்னு சொல்றோம். அடுத்ததுதான் ராஜயோகம். இது சற்று பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அல்லது தவமுறைகளை கையாளக்கூடியவர்கள்
தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து கொண்டு இறைவெளியோடு தன்னை இணைத்து இயற்கையோடு தன்னை இரண்டர கலக்க செய்யக்கூடிய ஒரு அற்புத நிலை. அதற்கு பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி நம்முடைய ஆதார சக்கரங்களை இயக்கி அதுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை உணர்ந்து அந்த தொடர்புகள்ல விரிந்து அப்படியே இறைவெளியோட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. இத ராஜயோகம்னும் அதையும் கடந்து வருகிற பொழுது அந்த உணர்வு பெற்றவர்கள் தான் பெற்ற அந்த அனுபவத்தை அறிவை இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு அதற்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆய்வு செய்து அறிந்து தெளிவு பெற்று இன்ஃபர்மேஷனாக இருந்தத கன்ஃபர்மேஷன் பண்ணி அதன் பிறகு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணக்கூடிய நிலைக்கு உயர்ந்தவர்கள் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர். ஏதோ ஒரு செய்தியை இன்ஃபர்மேஷனாக அவங்க பெற்றிருப்பாங்க. அப்படியே தன்னை உயர்த்தி கொண்டு போய் அந்த நிலையிலிருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஆழ்ந்த தவத்துல ஒடுங்கி நின்று அதை தன்னுடையதாக்கி கொண்டு அதன் பிறகு அதை வெளிப்படுத்துவோம். இதுதான் மகரிஷி இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று பிரிச்சாங்க. இளமை நோன்புன்னா இந்த திருமணத்திற்கு முன்னாடி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நோன்பு போல இருக்கணுங்கிறது அடிப்படை விதி. அப்படின்னா என்ன நோன்பு? அது கடுமையான விதிகளுக்கு உட்பட்டது. பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும். யார் ஒருத்தன் திருமணத்திற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைய பிரம்மச்சாரிய விரதமாக மேற்கொள்ளுகிறானோ அவனுடைய உடல் பலம், மனோபலம், அறிவு பலம் அத்தனையும் சிறப்புடையதாக இருக்கும். அந்த நிலையில ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனுடைய திறமைகள் மிகுந்து காணப்படும். நல்ல கல்வியை பெற்றிருப்பான். உயர்ந்த பணிகளை எளிமையாக வேலைகளை வாங்கி கொள்ளுவான். அப்படி அப்ப அந்த காலகட்டத்தை நோன்பு போல கடைபிடிச்சவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு மிக்கதாக அமையும். அப்படி வைத்து கொண்டவன், அப்படி சிறக்க பெற்றவன் தான் உடலாலையும் பொருளாலையும் மனதாலேயும் சிறப்பு மிக்கவனாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு அமைகிற இல்லற வாழ்க்கையும் சிறப்புடையதாக மாறும். அப்ப இளமை நோன்புதான் அடுத்த நிலைக்கு அடிப்படையாக அமைகிறது. அப்ப இளமை நோன்பு அவ்வளவு கச்சிதமாக கடைபிடிக்கிறதுக்கு தான் நாம நம்ம குழந்தைகளுக்கு அந்த அற்புதமான அந்த அறநெறி வாழ்க்கையை கத்துக் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாங்க. மகரிஷி அந்த குழந்தை பாட்டுல கூட சொல்லுவாங்க, சின்ன வயசு குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்லுவார். அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்திடுங்கள். இல்லையா? அப்படியே காலையில எழுந்த உடனே தாய் தந்தையரை பார்த்து வணங்குற பழக்கம் அல்லது வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்லுற பழக்கம் குழந்தைகள்கிட்ட வரணும். அப்பெல்லாம் கண்ணை முழிச்ச உடனே அப்படி ஓடி வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட அந்த குழந்தைகள் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லி சிரிப்பாங்க. இப்பெல்லாம் எழுந்தா கூட வருது இல்ல, அம்மா போய் தான் எழுப்பணும். அததான் அவங்க சொல்றாங்க,
பல்லை துலக்கி முகங்கழுவி பரமனை மனதில் நிலைகின்றன. அது மட்டுமில்ல, பல்ல துலக்கின உடனே நாமெல்லாம் நம்முடைய அப்பா அம்மா எல்லாருமே சும்மானாலும் ஒரு பிரார்த்தனை பண்ற பழக்கம் இருந்தது. அதுக்காகவாது சீக்கிரம் பல்லு விளக்கும். நம்ம குழந்தைகளுக்கு அதையும் நம்ம கற்றுக் கொடுக்கல. அப்ப இளமையில முறையான வாழ்க்கையை இந்த குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க தவறணும். அப்படி செஞ்சா எல்லையில்லாத ஆனந்தம் வரும்னு மகரி சொல்றாங்க. சின்ன வயசு குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்திடுங்கள், பல்லை துலக்கி முகங்கழுவி பரமனை மனதில் நினையுங்கள், எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளநெஞ்சில். இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி முறையான பண்பாடான வாழ்க்கை எல்லையில்லாத ஆனந்தத்தை தரும். அதை நாம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா அது உண்மையாக இருப்பதை பார்க்க முடியும். ஒரு குழந்தை இள வயதிலேயே வேறு தேவையில்லாத டைவர்ஷன்களுக்கு ஆட்படாம தன்னை நெறிப்படுத்தி கொண்டு வாழுகிற பொழுது அதனுடைய சக்தி அதிகமாகிறது. அப்ப அதனுடைய அடுத்த வாழ்வு, இல்லற வாழ்வு சிறப்பாக அமைகிறது. ஏன்னா இல்லறம் சரியாக அமையாத ஒருவர் இறைவுணர்வை நோக்கிய பயணம் மிகுந்த துன்ப விளைவிக்கிறதாக முடிந்துவிடுகிறது. பல பேர் இல்லறத்தை ஒதுக்கி அல்லது வெறுத்து வந்தவர்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்துல மீண்டும் அதே குழப்பத்திற்கு ஆளானதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் அந்த இல்லற வாழ்வு யாருக்கு நிறைவாக இருக்கிறதோ அந்த நிறைந்தவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடு, பங்களா, காரு, வசதி எல்லா வாய்ப்பும் வந்த பிறகும் அதன் பிறகு அப்படியே மெல்ல மெல்ல தவத்தின் பக்கம் வருவாங்க. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல எல்லாம் காசி ராமேஸ்வரம் போனவெல்லாம் நல்லா வாழ்ந்து குழந்தை குட்டிகள்கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் காசி ராமேஸ்வரத்துக்கு போவோம். அப்படியே அந்த நேரம் வந்த உடனே அப்படி கிளம்பிடுவாங்க. பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு. அது பெரிய நிறைவு. இருக்கிற சொத்தை ஒருத்தன் விட்டுக்கிட்டு அப்படியே போறான்னா எவ்வளவு பெரிய துறவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனா அப்படி நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் தான் மெல்ல அகத்தவத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை திருப்புவாங்க. அப்படியே மடங்களுக்கு போறது, சேத்திரங்களுக்கு போறது, புண்ணிய நதிகளில குளிக்கிறது, இப்படி தனக்கு தெரிந்த வழியில இறை தேடலை தொடங்குவாங்க. அப்புறம் அப்படி ஏதாவது ஒரு மடங்கள்ல இணைகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மகான்கள் மூலமாக அரியதோர் தீட்சைகளை வாங்கி அளப்பெரிய இறை இன்பத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் உண்டு. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதில இறைவனை பிடித்து அதனோடு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த பெரும் நெறியை பெற்றார்கள். இதுதான் நம்ம ராஜயோகம் இதனுடைய சிறப்பாக நம்ம பார்க்க முடிகிறது. அல்லது அப்படியே அடுத்தடுத்த நிலைகளை அடைந்து உயர்ந்த நிலைகளை அடைந்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் குருமார்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப அவசியப்பட்டது. குரு என்பவர் யாருன்னு கேட்டா, அவருடைய பணி ஏதுன்னு கேட்டா, அல்லது குருவுக்கு சீடருக்கு உள்ள உறவு எத்தகையதுன்னு கேட்டா, இது போல இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம் செய்து உயர்வு பெறுகிறவர்களை தொண்டு நோக்கி திருப்புவதுதான் பெரிய வேலை. அவர்கள்
இன்னைக்கு நம்ம உலகத்துல உணர்ந்தவர்கள் எல்லாம் உணர்ந்ததை அடுத்தவர்களுக்கு உணர்த்த தயாராக இல்லை. அதனால பல பேர் நம்ம இருந்தாங்க, உணர்ந்ததற்கான தெளிவுகளை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த தவறினார். ஆனா மகரிஷி போன்றவர்கள் அதை முழுமூச்சோடு எடுத்து சொன்னதுனாலதான் நம்மை போன்றவர்கள் இன்று அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதுபோன்று குருமார்கள், அந்த குருமார்களுடைய பணி என்னன்னு கேட்டா, இது போல உணர வைக்கணும், உணர்ந்ததை உலகுக்கு சொல்ல வைக்கணும், தொண்டுக்கு அவர்களை தயார் செய்தல் என்று. ஏன்னா உலகத்துல குரு என்று சொல்லக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, அது மிகவும் மதிப்பு வாய்ந்த சொல், மரியாதைக்குரிய சொல். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிறது கீதை. குரு பிரம்மாவும் அவர்தான், விஷ்ணுவும் அவர்தான், ஈஸ்வரனும் அவர்தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞானத்தினுடைய ஒளிய தரக்கூடியவர். இது நம்ம எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். உயிருணர்வும் இறை உணர்வும் அடைவதற்கு மனிதன் ஒரு ஞான குருவை நாடி அல்லது தேடி அடைய வேண்டியது அவசியமாகிறது. பெரும்பாலும் ஆன்மீக நாட்டமும் அருள் தாகமும் இருந்துன்னா பெரும்பாலும் குருமார்களே அவர்களை தேடி பிடிச்சுப்பாங்க. குருவை பற்றி மகரிஷி சொல்லுகிற பொழுது, குருவால் சீடருக்கும் சீடரால் குருவுக்கும் பெருமை உண்டு. குருவினுடைய பணி யாதனை கேட்டா, தான் வாழும் வகையறிந்து தெளிவோடு வாழ்வதோடு, ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை, ஏன்னா அவங்கதான் ரோல் மாடல். நாம ஒரு குரு கிட்ட பாடம் படிக்கிறோம்னா அந்த குரு எப்படி நடந்து கொள்ளுகிறாருங்கிறத தெரிந்து கொண்டு அதன்படி அவரை பின்பற்றுவது. நிறைய இடத்துல அப்படி சொல்லியே கொடுப்பாங்க, குருவை போல் சிரி, குருவை போல் நட, குருவை போல் பேசு, அப்படியே குருவாக மாறுன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய தகுதியுடையவரான குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா தம்மை வந்தடைந்தவர்களை பக்குவப்படுத்தி, வாழ தெரியாதவர்களை நல்வாழ்வு என்னும் பாதையில நடத்தி செல்லக்கூடியவராகவும், அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டுபவராகவும் இருக்கணும். அப்பதான் அந்த குருவினுடைய பணி அந்த மாணவனுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால அவர் மேற்கொள்ளும் செயல்களில அந்த தீட்சை முறை மிக முக்கியமானது. அதை மனமு வந்து ஏற்பவராகவும், அதை கொடுக்கின்ற குரு மனமு வந்து தன்னுடைய முழு ஆற்றலையும் அவருக்குள்ள பாய்ச்சுபவராகவும், அந்த சீடனுடைய அழுக்குகளை நீக்குபவராகவும் இருக்கணும். அதனாலதான் தீட்சைன்னா கொடுத்து கெடுத்தல்னு ஒரு பேர் உண்டு. அவருக்குள்ள குருவிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்தியை, நல்ல ஆற்றலை சீடனுக்குள் கொடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை அழிக்கக்கூடியவராக இருக்கணும். தான் கொடுக்கிறது தூயது, கெடுக்கிறது அந்த அழுக்குகளை நீக்குதல் என்று பேர். இச்சை என்பதை விரும்பி கொடுத்தல். அதற்குரிய சீடனை அவர் தேர்வு செய்து மனம் வந்து இந்த பணியை அவர் செய்ய வேண்டியது. அப்படி செய்கின்ற பொழுது ஒரு சீடனுடைய உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றுமே
தூய்மை அடைந்து விடுகிறது. அப்படி ஒரு குரு கிடைக்கிற பொழுதுதான் அந்த குருவை நாம பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதுல அப்படி இன்ப ஊற்றெடுக்கும். அதுதான் திருமந்திரம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தான். என்ன குருவினுடைய ஸ்பரிசத்தை காணுதல் ஒரு பெரும் பாக்கியம். ஒரு காலத்துல மகரிஷி அந்த ரூமை விட்டு வெளியே வருவதை காண்பதற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கும். அதுல சில நாட்கள் மகரிஷி ஒரு 10 வார்த்தை பேசிடுவாங்களான்னு ஏங்குற ஒரு கூட்டமும் இருக்கும். அடுத்தது குருவை பற்றி அவருடைய வார்த்தைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய கூட்டம். இப்படி அந்த மகரிஷியை பற்றி பேசி மகரிஷியை காண்பதற்காக காத்திருந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர் திருவுருவத்தை தரிசிக்கின்ற பெரும் பேரு ஒரு காலத்துல கிடைச்சு. ஏன்னா அது பெரும் பேரு. ஒரு உயர்ந்த தூய்மை அடைந்த மகானுக்கிட்ட அருகாமையில செல்வதற்கே நமக்கு நம்முடைய அழுக்கு அல்லது நம்முடைய ஆத்மா அனுமதிக்காது. அப்படி நாம அருகாமையில் அமர்வதற்குரிய வாய்ப்பை பெற்றிருக்கோம்னா அதான் குரு கொடுத்த அந்த அற்புதம். ஆன்மீக நாட்டமுடையவருக்கு குருவின்பால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை உடையவரே அவரிடமிருந்து அத்தனை அறிவையும் பெற முடியும். குருவினுடைய அருகில் அமர்ந்து கற்பதைத்தான் கீதை உபதேசம் என்று சொல்லுகிறது. உபனிஷமும் அதைதான் சொல்லும். குருவின் காலடியில ஒருவர் அமர்ந்து கொண்டு குரு சொல்வதை கேட்பதைத்தான் அவர்கள் உபதேசம்னு போற்றி வந்தாங்க. இந்திய தத்துவம் துறவரத்தாலும் இல்லறத்தாராலும் குருவை துறவரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது இல்லறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், குருவை நாடி அவரவர் நிலையிலிருந்து ஆன்மீகத்தை கடைபிடித்து வந்தா நிச்சயமாக நாம் இறையை நோக்கி அல்லது இறை பயணத்தை தொடர முடியும். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வு. ஏன்னா இதெல்லாம் கடைபிடிச்சுதான் இந்த வாழ்க்கையில வெற்றி அடையணும். ஒரு குருவினுடைய உதவி வேணும், சில மார்க்கங்களை கடைபிடிக்கணும், தீட்சைகளை பெறணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஞான வாழ்வு. அதுல இந்த தேர்வுல ஏன் பல பேர் தோல்வி விடுறாங்கன்னு கேட்டா, இவர்களுக்கு என்ன தெரிவதில்லைன்னு கேட்டா, அவரவர் வாழ்க்கைக்கு தனித்தனி கேள்வித்தாளானது கொடுக்கப்படுகிறது என்பதை அறியாததுதான் இந்த தோல்விக்கு காரணம். பிறரை பார்த்து நகலெடுப்பதுதான் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இவங்க எப்பவுமே மற்றவர்களை போல அவரை போல வாழலாம், இவரை போல வாழலாம் நினைக்கிறாங்களே ஒழிய தன்னுடைய வாழ்க்கை என்பது வேறு என்பதை இவர்கள் உணர்ந்ததே இல்லை. அதனுடைய விளைவைத்தான் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னா ஒவ்வொன்றிலும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை அனுபவமாக கொண்டா அடுத்த முறை அது வாழ்க்கை பயணத்திற்கு பயனுள்ளதாக மாறிவிடும்.
கற்றுக்கொள்வதற்கு இதுதான் வழி. கிடைக்கின்ற அனுபவத்தை கொண்டுதான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்பம் துன்பம் இரண்டுலையும் ஒரே எழுத்து தான் வித்தியாசம். ஆனா இரண்டுமே நிலையில்லாதது. இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. ஆனால் ஒன்று முன்னே வந்தால் மற்றது பின்னே வரும். இது இயற்கையினுடைய இயல்பு. மனித வாழ்க்கை என்பது எப்பொழுதும் இன்பமுடையதாகவோ அல்லது எப்பொழுதும் துன்பமுடையதாகவோ இருப்பதில்லை. அது ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும், மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இளமை பருவத்திலே இறைவனை தேடி செல்ல வேண்டும். அதுதான் முறையான இறை தேடல். தன்னுடைய உயிர் போகிற நேரத்துல உயிர் அழிந்து விடுமேன்னு ஒரு மனிதன் இறைவனை தேடுனா அது பொய்யான தேடல். இதுல 90% அல்ல 99% கடைசியில தான் தேடுவான். தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சிட்டா இறைவனை நோக்கி கூக்குரல் இடுவான். அதுக்குள்ள எல்லாமே முடிந்து போய்விடும். மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும் இனம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. மனதினுள்ளே அமர்ந்து என் வாழ்வை செம்மையாக்கியவன் மனதினுள் புகுந்து இன்பத்தை பொழிய செய்த என் இறைவன் இவ்வாறு முன்பும் பலருக்கு இன்பத்தை வழங்கி இருக்கிறான். குரு பாரம்பரியத்துல பலருக்கும் இறை அனுபவம் அவன் மழை போல பொழிந்திருக்கின்றான். இக்கணத்துல உம்மிடத்தில் இருப்பதை கொண்டு இயன்றவரை இன்பங்கொள். இறை தந்த இந்த இனிய வாழ்வில் இல்லாமை என்ற எண்ணத்தை இரக்கமே இன்றி இன்றைக்கே விட்டு விடுனா. எல்லாம் இருக்கு, இவன் இரக்கமே இல்லாம எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். இறையோ எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. நீங்க வாழ்க்கையை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள், அல்லது இறைவெளிகிட்ட ஒப்படைத்து விட்டு எனக்கு எது சிறந்ததோ அதை கொடு, அதில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நினைச்சு பாருங்களா, அப்படி கேட்டு பாருங்களான்னு, அப்படி பிரார்த்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா இறையை இயற்கையை நம்பினோர் ஒரு காலமும் கைவிடப்படார். இந்த உண்மைகளை நீங்க உணர்ந்துட்டாலே போதும். நமக்கு நாம் இறையோடு இணைந்திருக்கிறது வரையும், நீங்க இறைப்பணியை செய்கின்ற காலம் வரையும், அல்லது இறைவனுடைய பணியை நீங்க செய்தா இறைவன் உங்களுடைய பணியை சிரமேற்கொண்டு செய்வான். நாம இன்னைக்கு வேதாத்திரியத்துல இதை பார்க்க முடிகிறது. வேதாத்திரிய விழுதுகள் அத்தனை பேரும் எதையும் எதிர்பார்க்காமல், யார் சொன்னா செய்யறாங்கிறது கூட இல்லாம, தன்னால் முடிந்தவரை தன்னுடைய விழுதுகளை விரித்து கொண்டு வேதாத்திரியம் என்னும் விருட்சத்திற்காக அந்த நிறைந்த பணியை ஆற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால அந்த விருட்சம் விழுதுகளை கொண்டு தாக்கி பிடிக்கப்படுகிறது. அது இன்னும் பல் கிளைகள் பெருகி படர்ந்து விரிந்து வளர்வதை காண முடிகிறது. அப்படி பிரதிபலன் பாராது
குரு சொன்ன வழியை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறவனோ விருட்சங்களாக விழுதுகளாக படர்ந்து பரவி இச்சமூகத்துக்கு ஒத்தும் உதவியும் வாழ முடியும், வாழ வேண்டும். அதுதான் இறை வாழ்க்கை என்பதை உணர்ந்துங்கள். அப்படி வாழுகிற வாழ்க்கை தான் இன்பம் தரக்கூடிய வாழ்க்கை என்பதையும் உணர்ந்து வாழுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்த்துக்கள். வாழ் வாழ் அன்பர்களே, பேராசிரியர் கூடலூர் பாஸ்கர் அவர்கள் சிந்தை தெளிவாக்கு என்ற தலைப்பு. அதே போல நாளை காலை 10 மணிக்கு இதே நேரத்துல சார்ஜாவை சேர்ந்த டாக்டர் தவமணி அம்மாள் அவர்கள், நிறைய அன்பர்கள் அன்றைக்கு கேட்டாங்க, திரும்பவும் இன்னொரு முறை பெற்றோர்களுக்கான சில ஒரு கவுன்சிலிங் தேவை என்று கேட்டாங்க. நாளை தினம் அவங்க தொடர்ந்து வர்றாங்க. டாக்டர் தவமணி ஃப்ரம் சார்ஜா அவர்களோட நாம நாளைக்கு ஒரு கலந்தாய்வு ஃபார் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்கள், எல்லா டிஸ்கஷனும் வச்சுக்கலாம், குறிப்பாக பெற்றோர்கள் என்ற அளவில் நாளை காலை அமர்வு இருக்கிறோம். எனவே இந்த 2 அமர்வுகளுக்கும் அனைவரையும் வரும்படி விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக அன்பான வேண்டுதல்களை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். இப்போ ஐயாவிட்ட நீங்க ஏதாவது ஐயங்கள், முக்கியமாக ஐயங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நாம பகிர்ந்து கொள்வதுதான் நம்ம எல்லோருக்குமே கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கறது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க்கோளம். வாழ்க வளமுடன். யாராவது அன்பர்கள்? வாழ்த்துக்கள். இன்று நான் நிறைவு பெற்றேன் என்ற சாமியுடைய வார்த்தையில அனைவரும் நிறைவு பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. செல்லம் தியாகராஜனை ஒரு சந்தேகம், அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்ப அவங்க கேட்பாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இன்று உங்கள் வேதாத்திரிய விழுதுகள் பத்தி நல்லா பேசுனீங்க ஐயா. வேதாத்திரிய விழுதுகள்லாம் எப்படி இது பண்ணுன்றது நான் கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டேன். இப்ப இருக்கான்னு பார்த்தேன், இப்ப லேட்டா தான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். உங்களோடது இருக்குமா என்னன்ட்டு பார்த்தேன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிமா. நிறைவு செய்துக்கலாம் ஐயா. உலக நல எழுத்து பாடுறேன் ஐயா. உலக நல எழுத்து நான் பாடுறேன் ஐயா. பாட சொன்னா பாடுறேன். பாடுங்கம்மா. நல்லா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிமா. உலக நல வாழ்த்து. ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு வாழ்த்து நன்றி சொல்லிடலாம். இன்றைய தினம் கலந்து கொண்ட ஐயா பேராசிரியர் சென்னையை சேர்ந்த கணேசன் ஐயா அவர்களுக்கு நாம் துரிய நிலையிலிருந்து உணர்வோடு ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஐயா கணேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல்நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் இந்த அமர்வில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் இரவின் படியில் இரவு நாளை காலை தொடர்ந்து சந்திப்போம், சங்கமிப்போம் என்று சொல்லி, இப்போ உலக நல வாழ்த்து அம்மா செல்லம் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைப்புல அவங்க தொடர்ந்து இணைந்து கொண்டே வருவதை நாம் தினசரி பார்க்க முடிகிறது. அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா பாடலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவர்ப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரியம். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. செல்லம் தியாகராஜன் அம்மா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.